அத்தியாயம் ஒன்றும் சாத்தியமில்லாத ஒரு இரவு 11:30 மணிக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கொலை நடக்குது. அங்கே கொலை நடந்தது. அவர் பேர் வந்து விக்ரம். அவர் மார்பிளை கட்டி அவர் இறந்து போகிறாரு. அப்போ டிடெக்டிவ் அருங்கிறவர் வராரு. டிவியில் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாரு. அப்புறம் மறுபடியும் டிவியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாரு. டிவியையும் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா விக்ரமோட வாட்சில் டைம் 10:20 இருக்குது. ஆனால் டிவியில் காட்டுறது 10:05 இருக்குது. 15 நிமிஷம் வித்தியாசம் இருக்குது. அரை முழுவதும் சுற்றி பார்க்குறாரு. அப்போது ஒரு ரகசிய வழி ஒன்று இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போது சிசிடிவியில் லைவ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கான்னு கண்டுபிடிக்கிறாரு. உண்மையான குற்றவாளி யாருங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. கடைசியில் அந்த உண்மையான குற்றவாளி யாருன்னா சதீஷ் அப்படிங்கிற அவரோட பார்ட்னர் தான். எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் லைவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக வந்து சதீஷ் அரெஸ்ட் ஆகிறாரு. என்கிட்ட ப்ரூஃப் எதுவும் இல்லைங்கிறப்போ அந்த கேமரா ரெக்கார்டை மாத்திரப்போ அவர்கிட்ட இருக்குது. நெல் கூட போய் சொல்லலாம், ஆனால் நேரம் இப்போது உண்மை சொல்லும். இது பத்மாவதி டிஜிட்டல் சேவா. இதே போல் மேலும் கதைகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க.